வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஓபிஎஸ் முதல் வைத்தியலிங்கம் வரை அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்ன? ஸ்டாலின் ஒரு மிக அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அதற்கு ஒரு மாதம் இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அனைத்து தொகுதியிலும் அந்தந்த கட்சிக்கான பரப்புரை கூட மேற்கொள்ளப்பட்டுதான். இந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்கும் நிலையில்தான் திமுக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். அதாவது நம்பியோடு எல்லாம் திமுக கைவிடாது என்ற நம்பிக்கை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதாவது அண்மையில் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றவரையெல்லாம் திமுக எப்பொழுதுமே கைவிடாது என்பத ஒரு நம்பிக்கை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அதாவது வைத்தியலிங்கம், ஒரத்தநாடு, மனோஜ் பாண்டியன், ஆலங்குளம் போன்ற முன்னாள் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு அவர்கள் எதிர்வராத தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்டாலினின் இந்த தேர்தல் என்பது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் முன்னாள் அமைச்சரான பழனியப்பன் மற்றும் தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோரின் அரசியல் பயணம் இதற்கு சான்றாக உள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வரும் இறுதியில் திமுகவில் தஞ்சமடைந்த இவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள்லாம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரத்தநாடு தொகுதியில் திமுக நிர்வாகிகளிடையே கடும் போட்டி நிலவிய சூழலிலும் கூட வைத்தியலிங்கத்திற்கு சீட் வழங்கியதன் மூலம் அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்கவும் தங்கள் பக்கம் வந்தவர்களை எப்பொழுதுமே கௌரவிக்கும் வகையில்தான் திமுக செயல்படும் என்பதை திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து இன்று அமைச்சராகவும் மாவட்ட செயலாகவும் கோலச்சியம், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, தங்கம் தென்னரசு போன்றவர்களின் வரிசையில் தற்போது இணைந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் கூட தங்களுடைய களப்பணிகளை விசுவாசமாக இருந்தால் அவர்களுக்கு உரிய மரியாதை என்பது, கௌரவம் என்பது கண்டிப்பாக பதவியெல்லாம் தேடி வரும் என்பதை இந்த வேட்பாளர் பட்டியல் உணர்த்திருக்கிறது. இந்த வகையில்தான் மைத்திரியன் போன்ற சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான வெளிக்கட்சி தலைவர்களுக்கு பிரதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாரிசு அரசியல் விமர்சனங்களுக்கு ஒருபுறம் எழுந்தாலும் அமைச்சர்களின் மகன்களுக்கு வாய்ப்பளித்த கையோடு அதிமுக பின்னணியில் கொண்டவர்களை அனைவரையும் செல்வதன் மூலம் திமுக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முயல்கிறது. 28 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் புதுமுகங்களுக்கும் பழைய எதிரிகளும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிரடி முடிவு என்பது கண்டிப்பாக வருகின்ற ஏப்ரல் 23 நடைபெறும் தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் மக்களிடம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமின்றி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற திமுகவில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் மூத்த நிர்வாகிகள் மூலம் கண்டிப்பாக அவர்களை கௌரவிக்கும் விதமாகத்தான் அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேட்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது என்பதுதான் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.